பானையை வாங்க சொன்னேன், ஆளே காணாம போயிட்டீங்க. சாரிமா, தெரிஞ்சவர்கிட்ட பேசிட்டு இருந்தனா அப்படியே மறந்துட்டேன். சரி, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். சரிங்க. இருங்க, நீங்க எங்க போறீங்க? சீனு, நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. ஏங்க இருக்கட்டுங்க, குளத்துல தானே, நான் போய் எடுத்து வந்துடுறேங்க. ஏன் என் பிள்ளைக்கு குளத்துல போய் தண்ணி எடுக்க தெரியாதா? அது இல்லைங்க, குளத்துல கல் எல்லாம் இருக்கும். குளத்துல கல் இல்லாம பின்ன பஞ்சா இருக்கும். அட பாசம் எல்லாம் இருக்கும், பழிக்கிட்டு விழுந்துருவாங்க. நம்மளா இருந்தா கொஞ்சம் பக்குவமா எடுத்துட்டு வருவோமேன்னு சொல்றேன். பரவாயில்ல இருங்க, நான் போய் எடுத்து வந்துடுறேன். என்ன மச்சான், தாள இறங்கி எல்லா வேலையும் செய்யறான். இவன் அப்படி செய்யறவன் இல்லையே. செய்யறவன் இல்லதான், ஆனா அண்ணன் அவன் பொண்ணுக்கு சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாருல, அதான் இப்படி பம்மிக்கிட்டு இருக்கான். வேலை செய்யட்டும், விடுங்க. ஓ, அப்ப விடுங்க, இருக்கிற மொத்த வேலையும் அந்த ஆளை வச்சே வாங்கிடுவோம். அப்புறம் பொங்கப்பானை வைக்கும்போது யாரும் இங்கே போயிடாதீங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். என்ன ஏன் இந்த பானை தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாரும் வரணுமா என்ன? நான் ஒருத்தனை எடுத்து வச்சிருவேன். அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து போடணும். அதுக்குதான் சொல்றேன். ஓ, அதுக்கா? எல்லாரும் இங்கதானே இருக்கோம், போட்டுட்டா போச்சு. சரி சரி. பாட்டி, எல்லாரும் அரிசி போடணுமா? ஆமா கண்ணு, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அரிசி போட்டுதான் பொங்க வைக்கணும். அப்போ தனாவும் கதிரும் போடணும்ல? ஆமா ஆமா, அவங்கள இங்க வர சொல்லிடுவோமா? பாட்டி, எல்லாரும் இருக்கும்போது அவங்கள எப்படி கூட்டிட்டு வர முடியும்? ஆமால, இப்ப எப்படிமா அவளை அரிசி போட வைக்கிறது? நான் ஏதாவது யோசிக்கிறேன் பாட்டி. என்ன பார்வதி, கோலெல்லாம் போட்டுட்டு போல இருக்கு. சித்தி, சூப்பரா இருக்கு சித்தி. இந்த கோலம் நான் போடல, நீ தான் போட்ட. நானா? அப்படிதான் சீனு கிட்ட சொல்லணும். எதுக்கு? சீனுக்கு தான் கிரியேட்டிவா யாராவது ஏதாவது பண்ண பிடிக்கும்ல. என்னது, கீறி விட்டா பிடிக்குமா? அவனை எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க நீங்க. ஐயோ அண்ணி, இந்த படம் வரைகிறது, அழகியலா பண்ற விஷயம்லாம் அவனுக்கு பிடிக்கும்ல, அததான் சொன்னேன். ஆமா, இத சாரு தான் போட்டான்னு சொன்னா அவன் சாருவ கண்டிப்பா பாராட்டுவான். இப்பதான் பாட்டி சொன்னாங்க, குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பொங்கல் வைக்கும் போது அதுல அரிசி போடணும்னு சொன்னாங்க. நீயும் போடணும் தானா? அது எப்படி முடியும்? எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. நான் உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போறேன். மாயா, வீட்டுல பூஜை பண்ணப்ப எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா இது ஓபன் ஏரியா, இங்க கண்டிப்பா தனா வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்கு. வேற கெட்டப்ல தனா அங்க வரப்போறா. வேற கெட்டப்பா? ஆமா தனா, அங்க பானைக்கு எப்படியும் விறகு தேவைப்படும். நீ அங்க மாறு வேஷத்துல வந்துரு. விறகு குடுக்கற மாதிரி கூட நான் அரிசிய தனியா எடுத்து வைக்கிறேன். நீ யாரும் பாக்காதப்போ பானையில போட்டுரு. என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? இல்ல, வீட்டுல இருக்கும் போதே நாங்களும் இதத்தான் யோசிச்சோம். நீயும் அதே மாதிரிதான் யோசிச்சிருக்க. நாங்க எப்பயோ யோசிச்சிட்டோம். ஆனா அந்த கெட்டப் போட ட்ரெஸ்ஸுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி நான் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன். நான் சொல்லும் போது அங்க வந்துரு. சரி மாயா, கதை நம்ம போலாம். சொல்லுப்பா, எங்க இருக்கீங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வர சொன்னாரு, அதனால குளத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன இங்க எடுபடி வேலை செய்யவா வந்திருக்கீங்க? டேய், நான் சும்மா நின்னுகிட்டு இருந்தா அப்புறம் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? அதான் கூட மாட வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க தண்ணி எல்லாம் எடுக்க போக வேண்டாம். அந்த கதிரை அனுப்புங்க. அவனையா? எதுக்கு? இத பாருங்க, கூட கூட பேசிட்டே இருக்காதீங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரி, அனுப்புறேன், வை.
நேத்து பிறந்ததெல்லாம் நம்மள மிரட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. இவனை கழுத்துல காலை வச்சு அமுக்கிறப்பவே அழுத்தி கொன்னு இருக்கணும். விட்டது தப்பா போச்சு. டேய் அண்ணா வாங்கடா. சரிங்கண்ணா. சரி, எப்படியாவது அப்பா கண்ணுல படக்கூடாது. கதிரு, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இங்க பக்கத்துல குளத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வரணும். போய் எடுத்து வரியா? கதிரு, பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. எப்படியும் உங்க 2 பேர்த்தால அங்க வர முடியாது. இந்த வேண்டுதல்ல உங்க கைங்கரியமும் இருக்கணும், அதுல உன் பங்கு இருக்கணும்ல. அதனால போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்தனா இந்த ஃபங்க்ஷன்ல நீயும் கலந்துகிட்ட மாதிரி இருக்கும்ல.